எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு மூலிகை அப்படிங்கிற ஒரு சீரியல்லேருந்து ஒரு சீன் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது பேசிக்காக வந்து ஹிந்தி சீரியல்னு சொன்னாலும் இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் நிறைய பேர் அவங்க பேசுகிற ஹிந்தி வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வை பிகாஸ் அவங்க பேசுகிறது ஹிந்தி கிடையாது, ஹரியான்வி லாங்குவேஜ். ஓகே, ஹரியான்வி லாங்குவேஜில் தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்க்குறக்கு நம்மளுக்கு கேட்குறக்கு நம்மளுக்கு ஹிந்தி மாதிரியே தான் இருக்கும். பட் அவங்களோட ஆக்சென்ட் அண்ட் ப்ரனன்சியேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காகவே அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை காமிக்கிறதுக்காகவே இந்த சீரியல்லேருந்து ஒரு சீன் எடுத்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மூலிகை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ட்ரெடிஷன் ஹரியானாவில் இன்னுமே நடந்துட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த சீரியல் வந்து கம்ப்ளீட்லி பார்த்தோன்னா ஹரியானாவில் இருக்க ஒரு பகுதியில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா, மோல் தோல் கர்ணா அப்படின்னா வந்து எடை போடுறது, அதாவது நெகோஷியேட் பண்ணுறது, வியாபாரம் பண்ணும்போது வந்துட்டு நம்ம பார்கெயின் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ எடை போட்டு இதுக்கு இவ்வளோ தான், இதுக்கு இவ்வளோ அமௌண்ட், அந்த மாதிரி பேசுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த சீரியல். இது வந்து ட்ரெடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பணக்கார ஆண்கள், அதாவது வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு வயதான ஆண்கள் வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு புவர் ஃபேமிலியை சேர்ந்துட்டு சின்ன வயசு பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம் அவங்க ஊரில். ஸோ அந்த மாதிரி பணம் கொடுத்து அந்த மாதிரி அவங்கள வந்து வாங்குவாங்களே, லிட்ரலி அவங்கள வந்து பணம் கொடுத்து மோல் தோல் பண்ணி அவங்கள வந்துட்டு இந்த பொண்ணுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கல்யாணம் பண்ணிக்கிற ட்ரெடிஷன் அதை தான் வந்துட்டு மோல்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வரக்கூடிய ஹீரோயின் வந்து அந்த ட்ரெடிஷனால் பாதிக்கப்படுறாங்க. ஆக்சுவலாக அவங்க அதுக்கு எதிராக தான் இருப்பாங்க, பட் அவங்களே வந்து அதில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி அவங்க கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி தான் இந்த சீரியல் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். இது ஃபாலோ பண்ணுறதில்ல, ஜஸ்ட் இந்த சீன் மட்டும் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. हेलो, क्या बात कर रहे हो? ठीक है, अभी पहुंचता हूँ। और ये सब छोड़, चल निकलना अभी। क्यों? पर कहाँ? अरे बताता हूँ, आजा। अरे पर रुकिए, हुआ क्या? कहाँ जा रहे हैं? இப்போ அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் வந்து இந்த சீரியலோட ஹீரோ. அவர் தான் வந்துட்டு இந்த கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவர். ஸோ அவரை வந்து எல்லோரும் ரெஃபர் பண்ணும்போது முக்கியாஜி அப்படிம்பாங்க. முக்கியா அப்படின்னா வந்துட்டு சீஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவரோட ஒய்ஃப் தான் அவங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு 40+ அப்படின்ற மாதிரியும் ஒரு விடோவர் மாதிரியும் அவர் வந்து அந்த மோல்கி ட்ரெடிஷன் படி இந்த பொண்ணை வந்துட்டு அவரோட ஒய்ஃப் இப்போ அவங்க காமிச்சாங்க இல்லைங்களா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. அந்த பொண்ணு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 19 to 20 years சம்திங். ஸோ என்னதான் அவர் வந்து இந்த மோல்கி ட்ரெடிஷனில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு காலேஜ் அனுப்பி படிக்க வைக்கிற மாதிரி இது ஒரு சீன் தான் இது. ஸோ அதை வச்சு தான் இந்த சீன் வருது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஹலோ, கீ பாத் கர் ரஹே ஹோ. ஸோ அவங்க பேசும்போது கீ பாத் கர் ரஹே ஹோன்னு வரும். கீ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, கியா தான். நான் எழுதுறது வந்து ஹிந்தியிலேயே நான் இங்கே வந்து எழுதி அப்படியே கொடுத்துருக்கேன், பிகாஸ் எனக்கு ஹரியான்வி லெட்டர்ஸ் தெரியல. ஸோ அவங்க சொல்கிறது வந்து அந்த கீ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, கியா. ஓகே, கீ பாத் கர் ரஹே ஹோ, டீக் ஹே. டீக் ஹே அப்படின்னா சரி. என்ன சொல்கிறீங்க? சரி. அபி பவுஞ்ச்தா ஹூ, அபி பவுஞ்ச்தா ஹூ, இப்போவே வந்து சேர்றேன் அப்படிங்கிறாரு. பாவ்லி ஓ சப் சோட், இப்போ அவர் ஒய்ஃபை கூப்பிடுறாரு பாவ்லின்னு. ஸோ பாவ்லி அப்படின்னா ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா கிறுக்கு அப்படின்னு அர்த்தம். சும்மா க்ரேஸியாக வைல்டாக பிஹேவ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கள வந்துட்டு பைத்தியக்காரங்க கிறுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ பாவ்லா அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆணை சொல்கிற மாதிரி கிறுக்கு பைத்தியக்காரா அப்படின்னு. பாவ்லி அப்படின்னா ஒரு பெண்ணை சொல்கிற மாதிரி கிறுக்கு பைத்தியக்காரி அந்த மாதிரி சொல்கிறது. பாவ்லி ஓ சப் சோட், பாவ்லி ஓ சப் சோட், சல் நிக்கல்னா ஹே அபி. கிறுக்கு அவர் வந்து ரெஃபர் பண்ணுறாரு போல் இருக்குங்க அந்த பொண்ணை வந்துட்டு. மேபி அவர் கூப்பிட்றாரா இல்லை வந்துட்டு பிரியமாக ரெஃபர் பண்ணுறாரான்னு எனக்கு தெரில. அதாவது ஓ சப் சோட் அப்படின்னா வந்துட்டு அதை எல்லாத்தையும் விடு, சல் நிக்கல்னா ஹே அபி, இப்போவே நாம் வந்து கிளம்பணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவரோட ஒய்ஃப் பூர்வி கேட்குறாங்க, கியூ பர் கஹா, எங்கே, ஆனால் எங்கே அப்படின்னு. ஏன் ஆனால் எங்கே அப்படின்னா, கியூ அப்படின்னா வந்து ஏன், பர் கஹா அப்படின்னா வந்துட்டு எங்கே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அரே பதாத்தா ஹூ, அரே அப்படின்னா வந்து அட, சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. பதாத்தா ஹூ அப்படின்னா வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆ ஜாவோ அப்படின்னா வந்து வா, கிளம்பு, அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அப்போ அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, அரே பர் ருக்கியே, அட ஆனால் நில்லுங்க, ஹுவா கியா ஹே, ஹுவா கியா ஹேன்னா என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கஹா ஜா ரஹே ஹே ஹம், நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ நான் போன வீடியோ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைலாக்ஸ் வந்து ரீட் பண்ணி இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு
நான் அதோட மீனிங் கொடுத்துருந்தேன், அதையும் நான் வந்து ரீட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இந்த இதுலேயும் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன், பட் நான் வந்து ரீட் அவுட் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணால் போதும், அந்த ரீட் அவுட் பண்ணிங்கன்னா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணும்போது அதுக்கு அந்த மீனிங் தெரியணுங்கிறக்காக நான் மீனிங் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் ரீட் பண்ணிடுறேன், அடுத்ததுலலாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஹலோ, என்ன சொல்கிறீங்க? சரி, இப்போவே வருகிறேன். பாவ்லி, இந்த இடத்துல நான் கிறுக்குன்னு கொடுக்கல, ஏன்னா அவர் ரெஃபர் பண்ணுறாரா இல்லை பைத்தியக்காரின்னு சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல, அதனால் நான் இந்த இடத்துல பாவ்லினே போட்டேன். பாவ்லி, அதையெல்லாம் விடு, நட, கிளம்பணும் இப்போவே. ஏன்? ஆனால் எங்கே? அட சொல்கிறேன் வா. அட ஆனால் இருங்க, என்ன ஆச்சு? எங்கே போகிறோம் நாம்? ஸோ இந்த மாதிரி அந்த மேலே வந்த டயலாகோட எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் எல்லா டயலாக்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். பட் ரீட் அவுட் பண்ணது இது ஒன்றுக்கு மட்டும்தான் நான் ரீட் அவுட் பண்ணிட்டேன். மித்ததெல்லாம் வந்து அந்த டயலாக் வாசிச்சுட்டு அதை மட்டும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, बताइए प्रिंसिपल साहब, इतना जल्दी क्यों बुला लिया हमको? जो कुछ भी हुआ उसके लिए मैं माफी मांगता हूँ। और जिसने पेपर लीक किया था वो गुनहगार हमें मिल गया है। कौन है वो? இப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு பூர்வி படிக்கிற காலேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ காலேஜ் பிரின்சிபல் சாப் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பத்தாயே பிரின்சிபல் சாப், சொல்லுங்க பிரின்சிபல் சார், இத்தனா ஜல்தி கியூ புலா லியா ஹம்கோ? இத்தனா ஜல்தினா இவ்வளவு சீக்கிரமாக, கியூ புலா லியா ஹம்கோ அப்படின்னா வந்து ஏன் எங்களை கூப்பிட்டு அமிச்சிங்க அப்படின்னு முக்கியாஜி வந்து கேட்குறாரு. இப்போ வந்துட்டு பிரின்சிபல் பேசுகிறாரு. ஜோ குச் பி ஹுவா, எது நடந்ததோ உஸ்கேலியே மாஃபி மாங்குதா ஹூ அப்படின்னா வந்துட்டு எதெல்லாம் நடந்துச்சோ அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. और जिसने पेपर लीक किया था वो गुनहगार हमें मिल गया है. और जिसने पेपर लीक किया, जिसने அப்படின்னா வந்து யார் வந்து பேப்பர் லீக் பண்ணினாங்களோ, वो गुनहगार அந்த குற்றவாளி, हमें मिल गया है அப்படின்னா எங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குனேகார் அப்படின்னா வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு அர்த்தம். कौन है वो அப்படிங்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு முக்கியாஜி. कौन है वो அப்படின்னா வந்துட்டு யார் அவன் அப்படின்னு கேட்குறாரு. तूने तो कहा था कि कल इसने तेरी मदद करने की कोशिश की थी. कहा था ना मैंने, कुत्ते की तुम टेढ़ी की टेढ़ी रहती है, सिद्धि ना होती. इसको तो सीधा मैं करता हूँ, देख. இப்போ வந்துட்டு முக்கியாஜி வந்து அவரோட ஒய்ஃப் பூர்வி பார்த்து கேட்குறாரு. தும்னே தோ கஹாத்தா, நீ என்னமோ சொன்ன அப்படிங்க. தும்னே தோ கஹாத்தா அப்படின்னா நீ என்னமோ சொன்ன. கி கல் இஸ்னே தேரி மதத் கர்னே கி கோஷிஷ் கி. ஸோ கல் அப்படின்னா வந்து நேற்று, இஸ்னே அப்படின்னா இவன், தேரி மதத் கர்னே கி கோஷிஷ் கி அப்படின்னா இவன் என்னமோ நேற்றுக்கு உனக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி செஞ்சான்னு நீ சொன்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. கஹாத்தானா மேனே, நான் சொன்னேன்ல உங்ககிட்ட அப்படிங்கிற சொல்கிறாரு. குத்தே கி தும் டேடி கி டேடி ஹோத்தி ஹே. குத்தே கி தும் அப்படின்னா வந்துட்டு நாயோட வால், பூஞ்ச் அப்படின்னும் சொல்லலாம், தும் அப்படின்னும் சொல்லலாம் வாலை. இந்த இடத்துல அவர் சொல்கிறது வந்து குத்தே கி தும் டேடி கி டேடி ஹோத்தி ஹே. டேடி அப்படின்னா வந்து என்னென்னா குருக்கட், ஓகே, நாட் ஸ்ட்ரெயிட், அந்த மாதிரி வளைஞ்சதான் இருக்கும், நேராக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நம்ம வந்து நம்ம ஊர்லெல்லாம் சொல்வோம் இல்லைங்களா, நாய் வாழை நிமித்த முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே தான் இது. ஸோ குத்தேக்கி பூஞ்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க, குத்தேக்கி தும் அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவர் வந்து தும் அப்படின்னு சொல்கிறாரு. குத்தேக்கி தும் டேடிக்கு டேடி ஹோத்திஹே அப்படின்னா வந்து நாயோட வால் என்றைக்குமே வளைஞ்சே தான் இருக்கும். சீதீனா ஹோத்தி அப்படிங்கிறாரு. சீதா அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட், இந்த இடத்துல வந்து சீதீனா ஹோத்தி அப்படிங்கிறாரு. அதாவது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸோ நான் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நெஹி தான். சீதி நெஹி ஹோத்திங்கிறத சீதீனா ஹோத்தி அப்படிங்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. இஸ்கோ சீதா மே கர்த்தாஹூம் தேக், இவனை வந்துட்டு நான், அதாவது இவனை நான் நேர்படுத்துகிறேன் பாரு அப்படிங்கிறாரு. இஸ்கோ சீதா மே கர்த்தாஹூம் அப்படின்னா இவனை நேர்படுத்த, அதாவது நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, இவனை வழிக்கு நான் கொண்டு வரேன் பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகே, ஸோ நாய்வாலை வந்து நிமித்த முடியாது, அந்த மாதிரி தான் இவன் வந்து என்னைக்கும் திருந்தவே மாட்டான், இவனை எப்படி வழிக்கு கொண்டு வரேன்னு நீ பாரு அப்படின்ற மாதிரி வீரேந்தர் வந்து அவரோட ஒய்ஃப் பூர்வி கிட்ட சொல்கிறாரு. அதாவது வீரேந்தர் அப்படிங்கிறது அந்த முக்கியாஜியோட பேர் தான். ஸோ முக்கியாஜி வந்து அவரோட ஒய்ஃப் பூர்வி கிட்ட சொல்கிறாரு. इधर आ बे, मुखिया जी, इधर खड़ा रह तू. आप क्या कर रहे हैं? क्या समझता है अपने आप को तू? क्या कर रहा हूँ मैं? गुनहगार को सजा दे रहा हूँ. करण गुनहगार नहीं है. இப்போ வந்து முக்கியாஜி வந்து அவனை பார்த்து பேசுகிறாரு. இதரா பே அப்படிங்கிறாரு. இங்கே வாடா அப்படிங்கிறாரு. இதர் அப்படின்னா இங்கே, வா
டா. இந்த பே அப்படிங்கிறது நம்ம ஊரில் அந்த டா போட்டு பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது தான் இது. இதுக்கு மீனிங் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அந்த டா மாதிரி போட்டு பேசுகிறது தான். இதரா பே அப்படின்னா வந்து இங்கே வாடா அப்படிங்கிறாரு. முக்கியாஜி முக்கியாஜி அப்படிங்கிறாரு பிரின்சிபல் சார். அதாவது வந்து அவர் கூப்பிடுறாரு முக்கியாஜியை. இதர் கடார தூ, இதர் கடார தூ, இங்கே நில்லு நீயே அப்படிங்கிறாரு. आप क्या कर रहे हैं அப்படின்னு பிரின்சிபல் சார் கேட்குறாரு. அதாவது आप क्या कर रहे हैं என்ன செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு பிரின்சிபல் சார் கேட்குறாரு. ஸோ இப்போ வந்துட்டு முக்கியாஜி பேசிகிட்டு இருக்காரு. क्या समझता है अपने आप को तू, ஸோ உன்னை பற்றி நீயே என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா, உன் மனசில் உனக்கு என்ன தான் நினப்பு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுதான் அது. क्या समझता है அப்படின்னா வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, अपने आप कोன்னா உன்னை நீயே என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை பற்றி நீயே என்ன நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் என்ன நினப்பு அந்த மாதிரி கேட்குறாரு. क्या कर रहा हूँ मैं गुनहगार को सज़ा दे रहा हूँ, ஸோ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், அதாவது क्या कर रहा हूँ मैं அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், குனேகாருக்கு வந்துட்டு தண்டனை கொடுக்குறேன், அதாவது குற்றவாளிக்கு வந்துட்டு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தண்டனை கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. சஸா அப்படின்னா வந்துட்டு தண்டனை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் சார் சொல்கிறாரு கரண் குனேகார் நெஹி ஹே. ஸோ இந்த பர்சன் பேர் வந்து கரண். ஸோ பிரின்சிபல் வந்து சொல்கிறாரு கரண் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கரண் குனேகார் நெஹி ஹே அப்படின்னு சொல்கிறாரு. क्या बात कर रहे हो, कौन है गुनहगार फिर? कोई बात नहीं सर, मैंने जो पहले बहुत गलत किया ना, तो उसके लिए इनका गुस्सा गलत नहीं है. இப்போ வந்துட்டு முக்கியாஜி வந்து பிரின்சிபல் பார்த்து கேட்குறாரு, क्या बात कर रहे हो, அதாவது என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ பாத் கர்னா அப்படின்னா வந்து பேசுவது. இப்போ வந்து அவர் கேட்குறாரு ஷாக்காகி, இவன் குற்றவாளி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் ஷாக்காகி கேட்குறாரு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. क्या बात कर रहे हो, कौन है गुनहगार फिर, फिर அப்படின்னா வந்து பிறகு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். कौन அப்படின்னா வந்து யார். ஸோ அவர் வந்து கேட்குறாரு कौन है गुनहगार फिर அப்படின்னா வந்து பிறகு குற்றவாளி யார், அப்புறம் குற்றவாளி யார் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து கரண் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கோய் பாத் நெஹி ஹே சார் அப்படின்னா. ஸோ கோய் பாத் நெஹி ஹே அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது. ஸோ அவர் வந்து சொல்கிறார் நோ ப்ராப்ளம் சார், பரவாயில்ல பிரச்சனை இல்லை சார் அந்த மாதிரி சொல்கிறாரு. मैंने जो पहले बहुत गलत किया ना, அதாவது நான் முன்பு வந்துட்டு நிறைய தப்பு செஞ்சுருக்கேன்ல. मैंने जो அதாவது நான் முன்பு நிறைய பல வகையான தப்பு செஞ்சுருக்கேன் இல்லையா. बहुत गलत அப்படின்னா வந்துட்டு நிறைய தப்பு இல்லை பெரிய தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். बहुत गलत किया ना तो उसके लिए इनका गुस्सा गलत नहीं है. ஸோ நான் பண்ணின தவறுகளுக்கெல்லாம் இவரோட இந்த கோபம் வந்து தப்பே கிடையாது, நியாயமானது தான், இவரோட கோபம் நியாயமானது தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் அவர் வந்து கரண் வந்து பேசுகிறாரு. मुखी जी यही है वो गुनहगार जिसने पूर्वी जी के बैग में वो पेपर्स डाले थे. हटाओ इधर, क्यों किया रे? बता रहे कि नहीं बता रहे, बता. मुखिया जी यही है वो गुनहगार जिसने पूर्वी जी के बैग में वो पेपर्स डाले थे அப்படின்னா வந்து போட்டது அப்படின்னு அர்த்தம். முக்கியாஜி அப்படின்னா வந்து முக்கியா அப்படின்னா சீஃப். ஸோ தமிழில் சொல்லணும்னா தலைவரே அப்படின்னு அர்த்தம். முக்கியாஜி அப்படின்னா தலைவரே. यही है वो गुनहगार, இவன் தான் அந்த குற்றவாளி. जिसने पूर्वी जी के बैग में वो पेपर्स डाले थे, அதாவது பூர்வி ஜியோட பேக்கில் பேப்பர்ஸை போட்ட அந்த குற்றவாளி இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து சொல்கிறாரு கடை ஹோஜா அப்படின்னா வந்து எந்திரிச்சு நில்லு அப்படின்றாரு. கியூ கியாரே அப்படின்னா வந்து ஏன் செஞ்சடா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ மேலே நம்ம வந்து இந்த பே அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் வந்து இந்த டா அந்த மாதிரி போட்டு பேசுகிறது தான். ரே அப்படின்றதும் இந்த டா மாதிரி போட்டு பேசுகிறது தான். ஸோ கியூ கியாரே அப்படின்னா வந்து ஏன் செஞ்சடா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பத்தா ரஹா ஹே கி நெஹி பத்தா ரஹா ஹே. ஸோ நான் இந்த இடத்துல வந்து இந்த கீன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ஹரியான்வி ஸ்டைலில் இந்த கீ இருக்கு இல்லைங்களா, அதோட யூசேஜ் வந்து நிறைய இடங்களில் ஒவ்வொரு மீனிங் கொடுக்கும். இந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்து நம்ம ஹிந்தியில் வந்து யா அப்படின்றது படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதாவது இங்கிலீஷில் வந்து ஆர் ஓஆர், அதுதான் அது. ஓகே, சொல்ல போகிறையா இல்லை சொல்ல மாட்டையா அப்படின்றது தான் அவங்க கேட்குறாங்க. பத்தா அப்படின்னா வந்து சொல்லு. பத்தா ரஹா ஹே கி நெஹி பத்தா ரஹா ஹே, சொல்கிறையா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ பத்தா அப்படின்னா வந்து சொல்லு அப்படின்னு மறுபடியும் போட்டு அவங்கள அடிக்கிறாங்க.
मैंने कुछ नहीं किया। तू नहीं बताएगा? बता रहे कि नहीं बता रहे? मैंने कुछ नहीं किया। सबके सामने ऐसे ही मार खाता रहेगा? बता रहे कि नहीं बता रहे? बताता हूँ बता। मैंने कुछ नहीं किया அப்படின்னு சொல்றாரு கௌரவ். அதாவது அடி வாங்கிட்டு இருக்காரு இல்லைங்களா, அவர் பேர் வந்து கௌரவ். அவர் வந்து சொல்றாரு मैंने कुछ नहीं किया அப்படின்னா வந்து நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்றாரு. தூ நஹி பதாயேகா, சொல்ல மாட்டேயா அப்படின்னு மறுபடியும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அவரை. பதா ரஹா ஹே கி நஹி பதா ரஹா ஹே, சொல்ல போறியா இல்லையா, மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதே டைலாக் தான் இது. ஸோ அவர் திரும்ப அதே தான் சொல்றாரு. मैंने कुछ नहीं किया, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்றாரு. सबके सामने ऐसे मार खाता रहेगा, அதாவது சப்கே சாம்னே அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி ஐசே மார் காத்தா ரஹேகா, இப்படி அடி வாங்கிக்கிட்டே இருப்ப அப்படின்னு அர்த்தம். ஸோ மார் காத்தா ரஹேகா அப்படின்னா என்னென்னா, காத்தா அப்படின்னா வந்து சாப்பிட்றது அப்படின்னு படிச்சிருக்கோமே, இது என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஊர் ஸ்டைல்லையுமே வந்துட்டு சில பேர் வந்து அடி தின்ன போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அடி வாங்க போகிற, அடி தின்ன போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டோனில் சொல்கிறது தான் இது. ஓகே, சப்கே சாம்னே ஐசே மார் காத்தா ரஹேகா அப்படின்னா இப்படியே எல்லாருக்கும் முன்னாடியும் நீ அடி வாங்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தா ரஹா ஹே கி நெஹி பத்தா ரஹா ஹே, அதே தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. ஸோ அடி தாங்க முடியாமல் அவர் சொல்கிறாரு கௌரவ், பத்தாத்தா ஹூ அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. हाँ मैंने सब कुछ किया है। पूर्वी के बैग में वो एग्जाम पेपर्स मैंने डाले थे। उधर बता, उधर बोल। मुखी जी, मुझे पूर्वी से अपनी इंसल्ट का बदला लेना था। हाँ मैंने सब कुछ किया है, ஆமாம் நான் தான் எல்லாம் செய்திருக்கிறேன், எல்லா வேலையும் நான் பார்த்தது நான் தான், அந்த மாதிரி சொல்கிறது. அவர் வந்து கௌரவ் வந்து கன்ஃபஸ் பண்ணுறாரு. பூர்வி கே பேக்குமே, பூர்வியோட பேக்கில் वो எக்ஸாம் பேப்பர்ஸ் मैंने डाले थे, அந்த எக்ஸாம் பேப்பர்ஸை போட்டது நான் தான் அப்படின்னு கௌரவ் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு கரண் வந்து மறுபடியும் சொல்கிறாரு, உதர் பத்தா உதர் அப்படின்னா வந்து அங்கே சொல்லு, அங்கே, அந்த மாதிரி கை காட்டி சொல்கிறாரு. அதாவது தலைவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உதர் அப்படின்னா அங்கே, சொல்லு அங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து முக்கியாஜி வந்துட்டு போல் அப்படிங்கிறாரு. அதாவது போல் அப்படின்னா வந்து சொல்லு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, முக்கியாஜி அதாவது தலைவரே, முஜே பூர்வி சே அப்பனி இன்சல்ட் கா பதிலா லேனா தா, எனக்கு பூர்வி கிட்ட என்னோட இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ முஜே பூர்வி சே அப்பனி இன்சல்ட் கா பதிலா லேனா தா, பதிலா லேனா அப்படின்னா வந்து பழி வாங்கிறது, ஓகே, ரிவெஞ்ச் எடுக்கிறது. ஸோ அவர் வந்து சொல்கிறார், பூர்வியை வந்து என்னை இன்சல்ட் பண்ணதுக்காக நான் வந்து அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. उस दिन फ्रेशर की रात हमने तुझे कितनी बार बोला, उससे बात मत किया कर, उसको जवाब ही मत दिया। कम ऑन पूर्वी, सिर्फ एक बार डांस करने में क्या प्रॉब्लम है? नहीं थैंक यू। उस दिन அப்படின்னா வந்து அன்று, ஃப்ரெஷர்ஸ் கி ராத் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்த அன்னைக்கு ராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. மே துமே கித்தனி பார் போலும், இந்த கான்வர்சேஷன் வந்து பூர்வியும் அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் பேசிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பூர்வி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, மே துமே கித்தனி பார் போலும், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, கித்தனி பார் அப்படின்னா எத்தனை தடவை அப்படின்னு சொல்கிறது. மே துமே கித்தனி பார் போலும்னா நான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது. உஸ்ஸே பாத் மத் கியா கரோ, ஸோ பாத் மத் கரோ அப்படின்னா பேசாத அப்படின்னு அர்த்தம். பாத் மத் கியா கரோ அப்படின்னா வந்துட்டு டோன்ட் கீப் டாக்கிங் டு ஹிம், அவங்ககிட்ட பேசவே பேசாத அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. உசே ஜவாப் ஹி நெஹி தியா கரோ, ஸோ ஜவாப் அப்படின்னா வந்து ஆன்சர். ஸோ அவனுக்கு வந்து ஆன்சரே நீ கொடுக்காத, பதிலே அவனுக்கு நீ எதுவும் கொடுக்காத, அவன் எத்தனை கேள்வி கேட்டாலும் நீ பதிலே கொடுக்காத அப்படின்ற மாதிரி பூர்வி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு சுதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் வந்துட்டு இப்போ கௌரவ் வந்து இன்ட்ரப்ட் பண்ணி பேசுகிறாரு. கமான் பூர்வி, சிர்ஃப் ஏக் பார் அப்படின்னா வந்துட்டு வெறும் ஒரு தடவை, சிர்ஃப் அப்படின்னா வந்து அந்த மட்டும் வெறும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஒரு தடவை மட்டும், இல்லை வந்து வெறும் ஒரு தடவை அப்படின்னு சொல்கிறது தான் இது. சிர்ஃப் ஏக் பார், வெறும் ஒரு தடவை. ஏக் பார் டான்ஸ் கர்னே மே கியா ப்ராப்ளம் ஹே, ஒரு தடவை டான்ஸ் செய்வதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கௌரவ் வந்து பூர்வி கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பூர்வி வந்து நெஹி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இல்லை தேங்க்யூ அப்படின்னு அவங்க பொலைட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
एक बार डांस कर लोगी तो क्या हो जाएगा? एक बार में समझ नहीं आता है क्या? तुम्हारी हिम्मत कैसे हुई हमारा हाथ पकड़ने की? एक बार ना का मतलब समझ नहीं आता या दूसरे तरीके से समझाए तुमने? चल सुधा। एक बार डांस कर लोगी तो क्या हो जाएगा? एक बार डांस कर लोगी அப்படின்னா வந்து ஒரு தடவை நீ ஆடிட்டேன்னா तो क्या हो जाएगा அப்படின்னா என்ன நடந்துரும் அப்படின்னு கௌரவ் வந்து பூர்வி கிட்ட கேட்குறாரு. ஸோ இப்போ வந்துட்டு பூர்விக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து அவரை ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஏக் பார் மே சமஜ் நஹி ஆத்தா ஹே கியா அப்படின்னா ஒரு தடவை உனக்கு புரியாதா அப்படின்னு, அதாவது வந்து உன் மூளைக்கு எட்டாதா அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது ஏக் பார் மே சமஜ் நஹி ஆத்தா ஹே கியா அப்படின்னா ஒரு தடவை சொன்னால் உனக்கு வந்து புரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. துமாரி ஹிம்மத் கைசி ஹுயி ஹமாரா ஹாத் பக்கட்னேக்கி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கையை பிடிப்ப. துமாரி ஹிம்மத் கைசே ஹுயி அப்படின்னா வந்து ஹவு டே யூ அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, ஸோ எவ்வளவு தைரியம், ஹிம்மத் அப்படின்னா வந்து தைரியம், எவ்வளவு தைரியம் இருந்தால் என் கையை பிடிப்ப அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹரியான்வி ஸ்டைலில் அதிகமாக அவங்க வந்துட்டு மேரா அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு ஹமாரா அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மேரா, மேரே, மேரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பதிலாக வந்து அதிகமாக அவங்க யூஸே பண்ண மாட்டாங்கன்ட்டு இல்லை, பட் நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள தான் அவங்க ரெஃபர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதிகமாக அவங்க வந்து மேரா, மேரி, மேரேக்கெல்லாம் வந்துட்டு ஹமாரா, ஹமாரே, ஹமாரியே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மேரா ஹாத் பக்கட்னேக்கி அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்டைலில் ஹமாரா ஹாத் பக்கட்னேக்கி, என் கையை பிடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டுருக்காங்க. ஏக் பார்னா का मतलब समझ नहीं आता है या दूसरे तरीके से समझाएं तुम्हें. ஸோ ஏக் பார் நா கா மத்லப் சமஜ் நெஹி ஆத்தா ஹே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது ஒரு தடவை, நா அப்படின்னா நெஹி அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஏக் பார் நெஹி கா மத்லப் சமஜ் நெஹி ஆத்தா ஹே, ஒரு தடவை முடியாது, அதாவது நெஹி அப்படின்னா வந்து முடியாது, மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் வந்து மீனிங்ஸ் வரும். வேண்டாம் அந்த மாதிரி நெஹி அப்படின்னு வரும்போது அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அவங்க சொல்கிறது வந்து என்ன, ஒரு தடவை முடியாது அப்படின்னு சொன்னால் அதோட அர்த்தம் உனக்கு வந்து புரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நெஹிக்கா மத்லப் அப்படின்னா நெஹியோட அர்த்தம் வந்து உனக்கு புரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. யா தூசரே தரீக்கே சே சம்ஜாயே துமே, ஸோ உனக்கு வந்துட்டு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, இல்லை வந்து வேறு வழியில் உனக்கு புரிய வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. தூசரே தரீக்கே அப்படின்னா வந்து வேறு வழியில் உனக்கு புரிய வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சல் சுதா அப்படின்னா வந்து நட சுதா, இது இல்லைன்னா வந்து போகலாம் சுதா, அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அங்கேருந்து. इस तरह पूर्वी ने मुझे थप्पड़ मारा और मैंने उस थप्पड़ का बदला लेने के लिए उसके बैग में वो एग्जाम पेपर डाल दिए. तन्ने इसके बारे में कैसे पता चला? पुलिस ने पूछताछ की थी तब सारे विद्यार्थियों ने यो कहा था कि उन्हें कुछ ना पता है. यो सब कैसे हुआ? जिस तरह पूर्वी ने मुझे तप्पड़ मारा, तप्पड़ मारना அப்படின்னா வந்து அரையிறது அப்படின்னு அர்த்தம். ஜிஸ் தரஹ் அப்படின்னா வந்துட்டு எப்படி, எந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். எந்த மாதிரி பூர்வி என்ன அரைஞ்சாங்களோ, அதாவது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாரும் பார்க்கையில் என்ன அரைஞ்சிட்டாங்க அந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். और मैंने उस थप्पड़ का बदला लेने के लिए उसके बैग में वो एग्ज़ाम पेपर डाल दिया. ஸோ मैंने उस थप्पड़ का बदला लेने के लिए, நான் அந்த அறைக்கு பழி வாங்க उसके बैग में, அதாவது பூர்விக்கே பேக் மே, பூர்வியோட பேக்கில் वो एग्ज़ाम पेपर डाल दिया, அந்த எக்ஸாம் பேப்பரை போட்டுட்டேன் அப்படின்னு கௌரவ் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டதும் வந்துட்டு தலைவர் வந்து கரனை பார்த்து கேட்குறாரு. கரண் மேலே இன்னுமே அவருக்கு தலைவருக்கு சந்தேகம் தான், அதனால அவர் வந்து கேட்குறாரு கரண் கிட்ட. ஸோ தலைவர் பேசுகிற ஆக்சென்ட் பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி வந்து ஹரியான்வி, அதாவது ஆக்சென்ட்டுல அவர் பேசுகிறதே வந்து ஹரியான்வி லாங்குவேஜில் தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. தன்னை இஸ்கே பாரேமே கைசே பத்தா சலா. ஸோ தன்னே அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம ஹிந்தியில் வந்து துமே தும்கோன்னு படிப்போம் இல்லைங்களா, படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹரியான்வி லாங்குவேஜ் எழுத தெரியாது, நான் அதை வந்து அப்படியே ஹிந்திலேயே நான் இது கொடுத்துருக்கேன். அவங்க என்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை, ஜஸ்ட் நான் அதை அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ தன்னே அப்படின்றது ஒன்றும் கிடையாது, துமே தும்கோ. தன்னை இஸ்கே பாரேமே கைசே பத்தா சலா அப்படின்னா வந்து உனக்கு இதை பற்றி எப்படி தெரிய வந்தது. கைசே பத்தா சலா அப்படின்னா எப்படி தெரிய வந்தது. போலீஸ் நே பூச்தாஜ் கீத்தி, போலீஸ் வந்துட்டு விசாரணை நடத்தினாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பூச்தாஜ் அப்படின்னா வந்து விசாரணை. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, போலீஸ் வந்து விசாரணை நடத்தினாங்க இல்லையா, தப் சாரே வித்யார்த்தி நே யோ கஹாத்தா கி உனே குச் நா பத்தா ஹை. ஸோ அப்போ தப் அப்படின்னா வந்து அப்போது,
சாரே வித்யார்த்தி, சாரே அப்படின்னா வந்து எல்லா, வித்யார்த்தி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்படி சொன்னாங்க. அதாவது நே யோ கஹாத்தா அப்படின்னா வந்து இப்படி, இந்த இடத்துல யோ அப்படிங்கிறது வந்து இப்படி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏ கஹாத்தா அப்படின்னு சொல்லணும்ல, சாரே ஸ்டூடெண்ட்ஸ்னு ஏ கஹாத்தா இந்த மாதிரி சொன்னாங்க, இதை சொன்னாங்க அப்படின்னு, இந்த மாதிரி இதை அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. கி உனே குச்னா பத்தா ஹை, ஸோ அதாவது என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொன்னார்கள். ஸோ என்றுக்கு வந்து கீ அப்படின்றது வரும், நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கீ தான் இது. இப்போ வந்துட்டு அடுத்ததாக கீ யோ கைசே ஹுவா, இந்த இடத்துல ஆக்சுவலாக கொஷின் மார்க் வந்திருக்கணும், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்போ வந்து அவர் கேட்குற இந்த கீ இருக்கு இல்லைங்களா, இது வந்து வேறு, இதுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து இப்போது, அப்புறம். ஸோ அதாவது அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்க, பின்ன இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, அந்த பின்ன அப்படின்னு சொல்லுவாங்க, பின்ன அதுக்கப்புறம் அப்புறம் அந்த மாதிரி அவர் வந்து கேள்வி கேட்குறாரு. தென் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம். யோ சப் கைசே ஹுவா அப்படின்னா வந்து இவையெல்லாம், ஏ சப் அப்படின்னு நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம் இல்லைங்களா, அதைத்தான் அவங்க வந்து யோ சப் அப்படிங்கிறாங்க. ஏ சப் கைசே ஹுவா அப்படின்னா இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு வந்து தலைவர் வந்து கரண் கிட்ட கேட்டுட்ருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து கொஷின் மார்க் தான் வரணும், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. तन्ने कैसे पता चला कि जो था? ये गौरव को पकड़ने के लिए करण ने बहुत मेहनत की है और सारा इन्वेस्टिगेशन करके इसी ने इसे पकड़ाया है. அவர் வந்து கேள்வி அடுக்கிட்டே போறாரு தலைவர். फिर तन्ने कैसे पता चला कि यो था, அதாவது फिर तन्ने कैसे पता चला அப்படின்னா பிறகு உனக்கு எப்படி தெரிய வந்தது. துமே கைசே பத்தா சலா அப்படின்னா உனக்கு எப்படி தெரிய வந்தது கி யோதா இவன்தான் என்று அப்படின்னு அர்த்தம். ஸோ யோதா அப்படின்னா வந்துட்டு இவன் தான், யஹ்தா ஏதா அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா, அதாவது யோ அப்படிங்கிறது இந்த இடத்துல வேறு ஒன்றும் இல்லை, யஹ் ஆர் ஏ அப்படின்னு யூஸ் பண்ணுறது. இவன் தான் என்று உனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு தலைவர் வந்து கரண் கிட்ட கேட்குறாரு. ஸோ இப்போ வந்துட்டு प्रिंसिपल பேசுறாரு. ये गौरव को पकड़ने के लिए करण ने बहुत मेहनत की है. ஸோ இந்த கௌரவ, ஏ கௌரவ் கோ பக்கடனே கேலியே, இந்த கௌரவை பிடிப்பதற்காக கரண் நே பகுத் மெஹனத் கி ஹே, கரண் வந்து நிறைய சிரமப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு பிரின்சிபல் சார் வந்து சொல்கிறாரு. और सारा इन्वेस्टिगेशन करके इसी ने इसे पकड़ाया है. ஸோ எல்லா சாரா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷனும் செய்து இவன் தான் இவனை பிடிக்க வைத்திருக்கிறான். அதாவது இந்த இசீனே அப்படின்னா வந்து கரண், இவன் கரண் தான் வந்து இவனை பிடிக்க வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பக்கடாயாக அப்படின்னா பிடிக்க வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. मैं जानता हूँ मुखी जी कि पूर्वी जी ऐसा नहीं कर सकती, इसलिए मैंने अपने लेवल पर सब पूछताछ करने की कोशिश की, सभी जूनियर्स और सीनियर्स से पूछताछ की. दरअसल क्या है ना कि वो स्टूडेंट्स पुलिस के सामने कुछ नहीं बोलते हैं, डरते हैं, लेकिन मुझ पे विश्वास करते हैं, इसलिए उन्होंने मुझे सब कुछ बता दिया. கரண் வந்து பேசுறாரு. மே ஜான்தா ஹூ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. மே ஜான்தா ஹூ முக்கியா ஜி கி பூர்வி ஜி ஐசா நஹி கர் சக்தி. ஸோ எனக்கு தெரியும் முக்கியா ஜி, அதாவது எனக்கு தெரியும் தலைவரே, என்ன தெரியும் அப்படின்னா பூர்விஜி ஐசா நஹி கர் சக்தி, பூர்விஜியால் இப்படி செய்யவே முடியாது, அதாவது இந்த மாதிரி தப்பான காரியத்தை பூர்விஜி செய்யவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. इसलिए मैंने अपने लेवल पर सब पूछताछ करने की कोशिश की. इसलिए அதனால் मैंने अपने लेवल पर, நான் என்னோட லெவலுக்கு सब पूछताछ करने की कोशिश की, எல்லா இன்வெஸ்டிகேஷனும் அதாவது எல்லா விசாரணையும் செய்யறதுக்கு முயற்சி செய்தேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்கிறாரு. सभी जूनियर्स और सीनियर्स से पूछताछ की, எல்லா ஜூனியர்ஸ் மற்றும் சீனியர்ஸ் கிட்ட விசாரணை நடத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு. दरअसल, दरअसल அப்படின்னா வந்து ஆக்சுவலி, क्या है ना, அதாவது ஆக்சுவலாக என்னென்னா कि वो स्टूडेंट्स पुलिस के सामने कुछ नहीं बोलते हैं. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போலீஸ்க்கு முன்னாடி, போலீஸ்க்கு சாமனே அப்படின்னா வந்து போலீஸ்க்கு முன்னாடி குச் நஹி போல்தே ஹே, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி எடுத்துக்கணும். डरते हैं அப்படின்னா பயப்படுறாங்க. லேக்கின் முஜ்பே விஸ்வாஸ் கர்த்தே ஹே, ஆனால் லேக்கின்னா வந்து ஆனால், முஜ்பே அப்படின்னா என் மீது, முஜ்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பர்ரை தான் வந்து பே அப்படின்னு சொல்கிறாங்க. முஜ்பே விஸ்வாஸ் கர்த்தே ஹே, என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தே பிலீவ் இன் மீ அப்படின்ற மாதிரி, தே ட்ரஸ்ட் மீ அந்த மாதிரி சொல்கிறது. இஸ்லியே உன்னோனே முஜே சப் குச் பதா தியா, அதனால், இஸ்லியே அப்படின்னா அதனால்,
उन्होंने मुझे सब कुछ बता दिया அதனால் அவர்கள் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு கரண் வந்து சொல்றாரு. और एक स्टूडेंट ने तो मुझे सबूत के साथ बता दिया कि पूर्वी जी निर्दोष है। वो स्टूडेंट ये शिखा है, उसी ने मुझे एक वीडियो दिखाया, उसको देख के मैं गौरव को पकड़ पाया। और एक स्टूडेंट ने तो मुझे सबूत के साथ बता दिया कि पूर्वी जी निर्दोष है. நிர்தோஷ் அப்படின்னா வந்து இன்னசென்ட், நாட் கில்ட்டி அப்படின்னு அர்த்தம். தோஷி அப்படின்னா வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு அர்த்தம், அதாவது கில்ட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து நிர்தோஷ் அப்படின்னா வந்து குற்றமற்றவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ என்கிட்ட வந்துட்டு சபூத் கே சாத் பதா தியா, ஒரு ஸ்டூடெண்ட்டோ என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுவும் எப்படி? சபூத் கே சாத், ஆதாரத்துடன் என்கிட்ட சொன்னார். சபூத்னா வந்து ஆதாரம், ஆதாரத்துடன் என்னிடம் சொன்னார். என்ன சொன்னாங்கன்னா பூர்விஜி நிர்தோஷ அப்படின்னா பூர்விஜி வந்து அப்பாவின்னு என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஆதாரத்தோடையே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஸ்டூடெண்ட் ஏ ஷிகா ஹே, ஸோ அந்த ஸ்டூடெண்ட் இந்த ஷிகா தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இசி நே முஜே ஏக் வீடியோ திக்காயா, இசி நே முஜே ஏக் வீடியோ திக்காயா அப்படின்னா இவள் தான் எனக்கு ஒரு வீடியோ காண்பித்தாள் அப்படின்னு சொல்கிறாரு. உஸ்கோ தேக்கே மே கௌரவ்கோ பக்கடு பாயா, அதை பார்த்து என்னால் கௌரவை பிடிக்க முடிந்தது அப்படின்னு கரண் சொல்றாரு. क्या समझता है अपने आपको? इतनी सारी गलतियां एक साथ कैसे कर सकता है? जब मुखियाणी ने तेरे साथ नाचने से मना कर दिया तो क्या जबरदस्ती कर रहा था तू? இப்போ வந்து தலைவர் வந்து கௌரவ பார்த்து கேட்குறாரு, கியா சமஜ்தா ஹே அப்னே ஆப்கோ, ஸோ என்ன நினச்சிட்டு இருக்கிற உன்னை பற்றி நீயே அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்படியே ஆப்கோ அப்படின்னா உன்னை நீயே என்ன நினச்சிட்டு இருக்க, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, உனக்கு என்னதான் நினப்பு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுதான் இது. இத்தனி சாரி கல்தியா ஏக் சாத் கைசே கர் சக்தா ஹே, இத்தனி சாரி கல்தியா அப்படின்னா வந்து இவ்வளவு எல்லா தப்புகளும் தவறுகளும் ஏக் சாத் ஒட்டு மொத்தமாக ஒரே டைமில் கைசே கர் சக்தா ஹே, எப்படி செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி, அதாவது இவ்வளோ தப்பு ஒரே அடியாக உன்னால் எப்படி செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. तो मुखियाइनी तेरे साथ नाचने से मना कर दिया तो क्या ज़बरदस्ती कर रहा था तू, அதாவது முக்கியாயினி அப்படின்னா வந்துட்டு முக்கியாவோட ஒய்ஃபை வந்து முக்கியாயினி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தலைவரோட மனைவி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். तो मुखियाइनी तेरे साथ नाचने से मना कर दिया, ஆக்சுவலாக இந்த கம்மா இந்த சைடு வந்திருக்கணும். तो क्या ज़बरदस्ती कर रहा था तू, ஸோ அவங்க வந்து டான்ஸ் ஆட மனா கர்தியா அப்படின்னா வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. டான்ஸ் ஆட மறுத்துட்டாங்க அப்படின்னா மனா கர்னா அப்படின்னா வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறது, மறுத்து விடுவது. ஸோ டான்ஸ் ஆடுறதுக்கு மறுத்துட்டாங்க அப்படிங்கிறக்கா கியா ஜபர்தஸ்தி கர் ரஹா தா தூ, ஜபர்தஸ்தி அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது, கட்டாயப்படுத்திட்டு இருந்தியா நீயே அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஜபர்தஸ்தி கர்னா அப்படின்னா வந்து கட்டாயப்படுத்துவது, ஃபோர்ஸ் பண்ணுவது. जब सबके सामने तन्ने थप्पड़ मारा ना तो तन्ने सबक सिखाने के लिए मारा था, पर सबक सीखने के बजाय उसे अपनी बेइज्जती समझकर इसे पूरे कॉलेज में बदनाम करने की कोशिश की तन्ने. सबके सामने थप्पड़ मारा ना तो तन्ने सबक सिखाने के लिए मारा था. सबके सामने, ஸோ सबके सामने அப்படின்னா வந்து எல்லாருக்கும் முன்னாடி, எல்லாரும் முன்னிலையிலும் அப்படின்ற மாதிரி, எல்லாரும் பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹிந்தியில் சொல்லும்போது சாம்னே அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து அவங்க ஹரியான்வி ஸ்டைலில் அவங்க சொல்லும்போது கொஞ்சம் இழுத்து பேசுவாங்க, சாமனே அப்படிம்பாங்க. ஓகே, சப்கே சாமனே தப்படு மாறானா, அதாவது எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னை வந்து அரைஞ்சாங்க அப்படின்னா தன்னை சபக் சிக்கானே கேலியே மாறாத்தா, உனக்கு துமே சபக் சிக்கானே, சபக் அப்படின்னா வந்து லெசன், பாடம், பாடம் கற்பிக்கிறதுக்காக உன்னை அறைந்தார். ஸோ எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சுட்டு உன்னை அரைஞ்சிட்டாங்க அப்படின்னா உனக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக தான் அவங்க அரைஞ்சாங்க. சபக் அப்படின்னா வந்து லெசன், சபக் சிக்கானே கேலியேனா பாடம் கற்பிக்க அப்படின்னு அர்த்தம். மகர் ஆனால் सबक सीखने के बजाय उसे अपनी बेइज्जती समझकर इसे पूरे कॉलेज में बदनाम करने की कोशिश की तन्ने. ஸோ ஆனால் பாடம் கற்றுக்கிறதுக்கு பதிலாக சபக் சீக்னே கே பஜாய் அப்படின்னா, கே பஜாய் அப்படின்னா வந்து இன்ஸ்டட் ஆஃப், ஸோ பாடம் கற்றுக்கிறதுக்கு பதிலாக அந்த அறையை வந்துட்டு உன்னோட இன்சல்ட்டாக நீ எடுத்துக்கிட்ட, அப்படி பேசத்தி சமஜ்கர். ஓகே, பேசத்தி அப்படின்னா வந்து இஸ்ஸத் அப்படின்னா வந்துட்டு மானம், இது வந்து பேசத்தி அப்படின்னா வந்துட்டு அவமானப்படுத்தியதாக நினச்சிட்டு, இன்சல்ட் படுத்தியதாக நினச்சிக்கிட்டு, இசே பூரே காலேஜ்மே, இசை அப்படிங்கிறது இந்த இடத்துல பூர்வியை ரெஃபர் பண்ணுது. பூர்வியை வந்துட்டு நீ முழு காலேஜுக்கு முன்னாடியும்
அவமான அதாவது பேரை கெடுக்கணும் காலேஜ் முழுக்க அவங்க பேரை கெடுக்கணும்னு நீ முயற்சி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. பத்நாம் அப்படின்னா வந்து நேமை ஸ்பாயில் பண்ணுறது. நாம் அப்படின்னா வந்து பெயர். ஸோ பத்நாம் கர்ணா அப்படின்னா வந்து பெயரை கெடுப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, அவங்க வந்து உனக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக பண்ணினாங்க, ஆனால் நீ வந்து அதை உன்னோட இன்சல்ட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க பேரை ஸ்பாயில் பண்ணணும்னு நீ எல்லாமே பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. सबके सामने इसको बेइज्जत करने के साथ साथ 1 साल खराब करने की कोशिश की। तन्ने तो मैं ना छोड़ूंगा, तन्ने तो बहुत बड़ी सजा मिलेगी। प्रिंसिपल साहब, आप देख लो इसे। सबके सामने इसको बेइज्जत करने के साथ साथ 1 साल खराब करने की कोशिश की. सबके सामने எல்லோருக்கும் முன்னிலையிலும் इसको बेइज्जत करने के साथ साथ, इसको அப்படிங்கிறது இந்த இடத்துல பூர்வியை ரெஃபர் பண்ணுது. எல்லாருக்கும் முன்னாடியோ பூர்வியை அவமானப்படுத்துறது மட்டுமல்லாமல், கே சாத் சாத் அப்படின்னா மட்டுமல்லாமல் அது கூடவே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். பேசத் அப்படின்னா வந்து இன்சல்ட் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, பேரை கெடுக்கிறது எல்லாமே வரும். ஸோ எல்லாருக்கும் முன்னாடியே இவளோட பேரை கெடுக்கிறது மட்டும் அல்லாமல் 1 साल கராப் கர்னேக்கி கோஷிஷ்கி, ஒரு வருஷத்தவே வீணடிக்க பார்த்த அப்படின்னு. அதாவது அவர் வந்து அந்த அகாடமிக் இயர் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஒரு வருஷத்தவே நீ வந்து வீணடிக்க முயற்சி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. தன்னே தோ மை நா சோடுங்கா, ஸோ உன்னை, துமே, ஸோ துமே தோ மை நெஹி சோடுங்கான்றது அதோட அர்த்தம். ஸோ தன்னே தோ மை நெஹி சோடுங்கன்னா உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னே தோ பகுத் படி சஜா மிலேகி, உனக்கோ பெரிய தண்டனை கிடைக்கும். சஜா அப்படின்னா வந்து தண்டனை, படி சஜா அப்படின்னா வந்து பெரிய தண்டனை. ஓகே, ஸோ உனக்கோ பகுத் படி சஜா மிலேகி அப்படின்னா ரொம்ப பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அடுத்தது பிரின்சிபல் சாப் கிட்ட பேசுகிறாரு. பிரின்சிபல் சாப் ஆப் தேக்லோ இசே, பிரின்சிபல் சாப் நீங்கள் இவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. आप मुखिया जी, आप चिंता मत कीजिएगा। आज ही गौरव को रिस्ट्रिकेट करता हूं और आगे की कार्रवाई के लिए पुलिस को सारे सबूत भिजवाता हूं। लेके जाओ इसे यहां से। जाओ। प्रिंसिपल साहब, आपका बहुत बहुत धन्यवाद। थैंक यू प्रिंसिपल साहब। चले चल। आप मुखिया जी, இப்போ நீங்கள் मुखिया जी, அதாவது இப்போ நீங்கள் தலைவரே, आप चिंता मत कीजिएगा, நீங்கள் கவலைப்படாதீங்க. चिंता मत कीजिएगा அப்படின்னா கவலைப்படாதீங்க. आज ही गौरव को ரெஸ்டிகேட் करता हूँ. ரெஸ்டிகேட் அப்படின்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்களோட எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்குன்னே ஒரு வேர்டு இருக்குது, அதை வந்து ரெஸ்டிகேட், அதை வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. आज ही गौरव को ரெஸ்டிகேட் करता हूँனா இன்றைக்கே நான் வந்து கௌரவ் வந்து காலேஜ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஆகே கி கார்வாயி கேலியே, கார்வாயி அப்படின்னா வந்துட்டு ஆக்ஷன், ப்ரொசீடிங்ஸ், அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கார்வாயி. ஆகே கி கார்வாயி அப்படின்னா வந்து, ஆகேக்கி அப்படின்னா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக. ஓகே, ஆகேக்கி அப்படின்னா அடுத்த கட்ட, கார்வாயி அப்படின்னா நடவடிக்கை, கேலியே அப்படின்னா காக, அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக போலீஸ்கோ சாரே சபூத் பிஜ்வாத்தா ஹூம் அப்படின்னா வந்து போலீஸ்கிட்ட எல்லா எவிடன்ஸையும் நான் அமுச்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறார். பிஜ்வாத்தா ஹூம் அப்படின்னா வந்து அனுப்பிடுறேன், அமுச்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறார். சபூத் அப்படின்னா வந்து எவிடன்ஸ். லேக்கே ஜாவோ இசே யஹா சே, இவனை கூட்டிகிட்டு போங்க இங்கேருந்து. லேக்கே ஜாவோ அப்படின்னா வந்து கூட்டிகிட்டு போங்க. இசே யஹா சே அப்படின்னா இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பிரின்சிபல் சார் சொல்கிறாரு. ஸோ அடுத்தது ஜாவோ அப்படின்னா போ அப்படிங்கிறாங்க. அடுத்தது தலைவர் வந்து பிரின்சிபல் சார்கிட்ட பேசுகிறார். பிரின்சிபல் சார் ஆப்போ பகுத் பகுத் தன்யவாத். ஸோ பிரின்சிபல் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பூர்வியும் வந்துட்டு தேங்க்யூ பிரின்சிபல் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சலே அப்படின்னு கேட்குறாரு, அதாவது கிளம்பலாமா போகலாமா நட அப்படின்ற மாதிரி. அடுத்தது சல் அப்படின்னா வந்து நட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம மேலே பார்த்த எல்லா டைலாக்ஸும் நான் வந்து ஒன்ஸ் அப்படியே ரீட் அவுட் பண்ணுறேன். இதை வேணும் அப்படின்றவங்க மட்டும் லிசன் பண்ணுங்கள். हेलो, क्या बात कर रहे हो? ठीक है, अभी पहुंचता हूँ। पगली, वो सब छोड़, चल निकलना है अभी। क्यों? पर कहाँ? अरे बताता हूँ, आ जाओ। अरे पर रुकिए, हुआ क्या है? कहाँ जा रहे हैं हम? प्रिंसिपल साहब, इतना जल्दी क्यों बुला लिया हमको? जो कुछ भी हुआ उसके लिए माफ़ी मांगता हूँ, और जिसने पेपर लीक किया था वो गुनहगार हमें मिल गया है।
तुमने तो कहा था कि कल इसने तेरी मदद करने की कोशिश की। कहा था ना मैंने, कुत्ते की दुम टेढ़ी की टेढ़ी होती है, सीधा ना होती। इसको सीधा मैं करता हूँ, देख। इधर आ बे। मुखिया जी, इधर खड़ा रह तू। आप क्या कर रहे हैं? क्या समझता है अपने आप को? क्या कर रहा हूँ मैं? गुनहगार को सजा दे रहा हूँ। करण गुनहगार नहीं है। क्या बात कर रहे हो? कौन है गुनहगार फिर? कोई बात नहीं है सर, मैंने जो पहले बहुत गलत किया ना, तो उसके लिए इनका गुस्सा गलत नहीं है। मुखिया जी, यही है वो गुनहगार जिसने पूर्वी जी के बैग में वो पेपर्स डाले थे। ये खड़ा हो जा। खड़ा हो जा। क्यों किया रे? बता रहा है कि नहीं बता रहा है? बता। मैंने कुछ नहीं किया। तू नहीं बताएगा? बता रहा है कि नहीं बता रहा है? मैंने कुछ नहीं किया। सबके सामने ऐसे मार खाता रहेगा। बता रहा है कि नहीं बता रहा है? हाँ, मैंने सब कुछ किया है। पूर्वी के बैग में वो एग्ज़ाम पेपर्स मैंने डाले थे। उधर बता, उधर बोल। मुखिया जी, मुझे पूर्वी से अपनी इंसल्ट का बदला लेना था उस दिन फ्रेशर्स की रात। मैं तुम्हें कितनी बार बोलूं, उससे बात मत किया करो, उसे जवाब ही नहीं दिया करो। कम ऑन पूर्वी, सिर्फ एक बार डांस करने में क्या प्रॉब्लम है? नहीं, थैंक यू। एक बार डांस कर लोगी तो क्या हो जाएगा? एक बार में समझ नहीं आता है क्या? तुम्हारी हिम्मत कैसी हुई हमारा हाथ पकड़ने की? एक बार ना का मतलब समझ नहीं आता है, या दूसरे तरीके से समझाएं तुम्हें? चल सुधा। जिस तरह पूर्वी ने मुझे थप्पड़ मारा और मैंने उस थप्पड़ का बदला लेने के लिए उसके बैग में वो एग्ज़ाम पेपर डाल दिया। तन्ने इसके बारे में कैसे पता चला? पुलिस ने पूछताछ की थी, तब सारे विद्यार्थी ने यो कहा था कि उन्हें कुछ ना पता है कि यो सब कैसे हुआ। फिर तन्ने कैसे पता चला कि यो था? ये गौरव को पकड़ने के लिए करण ने बहुत मेहनत की है और सारा इन्वेस्टिगेशन करके इसने इसे पकड़ाया है। मैं जानता हूँ मुखिया जी कि पूर्वी जी ऐसा नहीं कर सकती, इसलिए मैंने अपने लेवल पर सब पूछताछ करने की कोशिश की। सभी जूनियर्स और सीनियर्स से पूछताछ की। दरअसल क्या है ना कि वो स्टूडेंट्स पुलिस के सामने कुछ नहीं बोलते हैं, डरते हैं, लेकिन मुझ पे विश्वास करते हैं, इसलिए उन्होंने मुझे सब कुछ बता दिया। और एक स्टूडेंट ने तो मुझे सबूत के साथ बता दिया कि पूर्वी जी निर्दोष है। वो स्टूडेंट ये शिका है, इसलिए इसी ने मुझे एक वीडियो दिखाया, उसको देख के मैं गौरव को पकड़ पाया। क्या समझता है अपने आप को? इतनी सारी गलतियां एक साथ कैसे कर सकता है? तो मुखियाइनी तेरे साथ नाचने से मना कर दिया तो क्या जबरदस्ती कर रहा था? तो सबके सामने थप्पड़ मारा ना तो तन्ने सबक सिखाने के लिए मारा था, मगर सबक सीखने के बजाय उसे अपनी बेइज्जती समझकर इसे पूरे कॉलेज में बदनाम करने की कोशिश की तन्ने। सबके सामने इसको बेइज्जत करने के साथ साथ एक साल खराब करने की कोशिश की। तन्ने तो मैं ना छोड़ूंगा, तन्ने तो बहुत बड़ी सज़ा मिलेगी। प्रिंसिपल साहब, आप देख लो इसे। अब आप मुखिया जी, आप चिंता मत कीजिएगा, आज ही गौरव को रस्टिकेट करता हूँ और आगे की कार्रवाई के लिए पुलिस को सारे सबूत भिजवाता हूँ। लेके जाओ इसे यहाँ से, जाओ। प्रिंसिपल साहब, आपको बहुत बहुत धन्यवाद। थैंक यू प्रिंसिपल साहब। चल ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு ஹிந்தி சீரியல் தான், ஆனால் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹரியான்வி ஸ்டைல். ஓகே, ஹரியான்வி லாங்குவேஜ் தான் இதில் பெரும்பாலும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இதுலேருந்து ஒரு சீன் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து வேறு ஏதாவது ஒரு சீன் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை.